இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசிர்வாதம் நம்முடைய தாயும் தந்தையும். ஒரு குடும்பம் உருவாக காரணம் அவர்கள் என்று எங்களுடைய குடும்பத்தை தாங்கும் இரு பெரும் தூண்கள் எங்களுடைய பெற்றோர்கள். தங்களுடைய சந்தோஷத்தையும் சுதந்திரத்தை மறந்து பெற்ற பிள்ளைகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற தாயும் தகப்பனையும் எத்தனை பேர் என்று அன்போடும் பாசத்தோடும் மதிப்போடும் பார்த்துக்கொள்கிறோம். சில சமயங்கள்ல நாங்க செய்கிற தவறுகளை அவங்க கண்டிக்கும் போது அவங்க எங்களுக்கு எதிரியாகத்தான் தெரிவாங்க. ஆனா எங்களுடைய நல்லதுக்காகத்தான் சொல்றாங்க என்றதை நாங்க ஒரு நாளும் புரிந்து கொள்றதே கிடையாது. இன்று எங்களையும் பலர் இப்படியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தங்களுடைய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பார்க்காம பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக நல்லதொரு நிலையில அவங்க இருக்கணும் என்றதுக்காக ராப்பகலாக கண்டு முழிச்சு வேலை செய்து பாடுபட்டு தங்களுடைய மன வலிகளையும் உடல் வேதனைகளையும் வெளியில சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சு பிள்ளைகளுக்காக இன்றும் எத்தனையோ பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க திருப்பி பிரதி பலனாக என்ன கொடுக்கிறோம்? கஷ்டத்தையும் கண்ணீரையும் வேதனையையும் அவமானத்தையும் தான் அவங்களுக்கு கொடுக்கிறோம். ஒன்று மட்டும் மறந்து விடாதீங்க, பெத்தவங்களை கஷ்டப்படுத்துற எந்த பிள்ளைகளுமே ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையை வாழவே மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்று. இன்றைக்கு நாங்க அப்படியாக எங்களுடைய பெற்றவங்களை பார்த்து கொள்கிறோம். கண்களை மூடி சிந்தித்து பார்ப்போமா? நாங்க அம்மா அப்பாவை மதிப்போட பாசத்தோட நடத்துறோமா? இல்ல அவங்கள ஏனோ தானோன்று எடுத்தறிந்து நாங்க அவங்கள உதறி தருகிறோமா? மற்றவர்களுக்காக அவங்கள விட்டு கொடுக்கிறோமா? அவங்களோட மனசை காயப்படுத்தி இருக்கிறோமா? சற்று கண்களை மூடி சிந்தித்து பாருங்க. அப்படி நீங்க தவறு விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. உங்களோட அம்மா அப்பாட்ட போய் செய்த அவங்கள துன்புறுத்தின அவங்களுடைய மனது வேதனைப்பட்ட மாதிரி நடந்து கொண்ட எல்லா நிகழ்வுகளுக்காகவும் அவங்கள்ட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க. அன்பா பாசமா ஒரு வார்த்தை அவங்களோட கதைச்சு பாருங்க. அவங்களுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி எதுவுமே இருக்காது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, நான் இதுவரை காலமும் எங்களோட அம்மா அப்பாவை அவங்களுடைய அருமை தெரியாம எத்தனையோ தரம் அவங்கள அவதூறாக பேசியிருக்கேன். அவங்களோட மனது நோகிற மாதிரி நடந்திருக்கிறேன். அவங்களுடைய சொல்லு கேட்காம ஏனோ தானோன்று வாழ்ந்திருக்கிறேன். அதுக்காக நான் இந்த நேரத்துல உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை மன்னிப்பார். எங்களுடைய அம்மா அப்பா நாங்கள் எவ்வளவு தப்பு செஞ்சாலும், நாங்கள் எவ்வளவு அவங்கள வெறுத்தாலும் அவங்க ஒரு நாளும் எங்களை வெறுக்க மாட்டாங்க. நாங்கள் நல்ல வாழ்க்கையை வாழணும், எதிர்காலத்தில் அடுத்தவங்க எங்களை பற்றி தவறாக பேசிடக்கூடாது என்ற நல்ல உள்ளத்தோடு இருக்கிறவங்க எங்களே பெற்றவங்க மட்டும்தான். அவங்களுக்காக நாங்கள் ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து ஜெபம் செய்யணும். அவங்களுக்கு உடலுள்ள சுகத்தை கொடுங்கப்பான்னு நாங்கள் ஜெபம் செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கஷ்டப்படுத்தாம, அவங்களுக்கு வேதனை கொடுக்காம சந்தோஷமாக அவங்கள வாழ நாங்கள் அவங்களுக்கு துணையாக இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் எங்களை அதுக்காகத்தான் அழைத்திருக்கிறார். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்களோட பெற்றோருக்கு கீழ்ப்படைந்தவர்களாக வாழவும், அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை செலுத்துவோம். அப்போ
ஆண்டவருடைய அன்பும் ஆசீர்வாதமும் நிறைவாக நமக்கு கிடைக்கும் என்று எங்களோட அம்மா அப்பாவுக்காக விசேஷித்த விதமாக இன்றைய நாள் முழுவதுமாக நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் அவர்களுக்கு பரிபூரண நலனும் ஆசீர்வாதமும் உண்டாகும்படியாக நாங்கள் ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து ஜெபிப்போம். எங்களோட குடும்பத்துக்காக அவங்க அயராது கஷ்டப்படுறாங்க. அதுக்காக நாங்கள் எங்களுடைய அம்மா அப்பாவை நினைச்சு பெருமைப்படுவோம். ஆண்டவருக்கு அதுக்காக நன்றி சொல்லுவோம். ஆமேன்.